السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் எந்தெந்த நன்மையான காரியங்களை செய்கிறோமோ அனைத்தும் இறைவனுக்காக இஹ்லாஸான முறையில் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கி அருள்வானாக. யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக வர்ணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌதர் என்கிற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே ஒரு வசனத்தை இப்படி சொல்லுகிறார். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். நீங்கள் பார்க்கவில்லையா? அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். பூமியில் இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்வது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி தருகிறார். ஒரு கட்டத்தில் புஹ்லுல் தானா என்று சொல்லக்கூடிய இறை பிரியர் இறைநேசர் ஒரு நாள் பள்ளிவாசல் அமர்ந்து இறைவனை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ஹாரூன் ரஷீத் அவர்கள் கேட்கிறார்கள், புஹ்லுல் தானாவே, லிமாதா தஸ்ஜுது லில்லாஹ், நீ எதற்காக அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்கிறாய்? உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் இறைவனை சஜ்ஜா செய்கிற பொழுது நீ ஏன் சஜ்ஜா செய்கிறாய் என்று கேட்டது மட்டுமல்ல, ஹாரூன் ரஷீத் பாஷா சொன்னாங்க, ஹத்தல் ஹிமாரு வல் கல்பு வஸ்ஸஜரு யஸ்ஜுதூன், ஏன் கழுதையும் நாயும் மரங்களும் கூட அல்லாஹ்விற்கு சஜ்ஜா செய்கிற பொழுது நீ ஏன் சஜ்ஜா செய்கிறாய் என்று சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் புஹ்லுல் தானாவை பார்த்து கேட்டார்களாம். அப்பொழுது தபஸ்ஸம புஹ்லுல் தானா சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, சதக்த, நீங்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறீர்கள். கழுதையும் நாயும் ஏன் மரங்களும் கூட இறைவனுக்கு சஜ்ஜா செய்கிற செய்தி நீங்கள் சொல்லக்கூடிய உண்மைதான்.
என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்களாம், எல்லாம் சஜ்ஜா செய்கிறது, எல்லாம் அது சஜ்ஜாவாக அது கணக்கிடப்படாது, எல்லா சஜ்ஜாவும் நீங்களும் நாம் செய்யக்கூடிய சஜ்ஜாவை போன்று ஆகாது என்று சொல்லி புகுலுல் தானா அவர்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் கேட்டார்களாம், எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது புகுலுல் தானா ஹாரூன் ரஷீத் பாதுஷாவின் கரத்தை பிடித்துக் கொண்டு கடை வீதிக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், ரஜுலுன் கனியன், ஒரு ரஜுலுன் கனியன் வாலிமன், ஒரு அநியாயக்கார செல்வந்தன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு ஏழையை பிடித்து அடிக்கிறான், அவர் வைத்திருக்கக்கூடிய பொருளை அபகரித்துக் கொண்டிருக்கிறான். இதை காமித்து சொன்னார்கள், அமீர் மூமினின், அமீர் மூமின் அவர்களே, ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களே, இந்த காட்சியை பார்த்துக் கொள்ளுங்கள். ஹாதர் ரஜுலு பி ஜஸதிஹி யஸ்ஜுது ஃபில் மஸ்ஜித், இந்த மனிதர் இருக்கிறாரே ஒவ்வொரு நாளும் 5 நேரம் இறைவனை தன் உடலால் சஜ்ஜா செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் சஜ்ஜா செய்கிறார், சஜ்ஜா அல்லாஹ்வுக்காக இல்லை, மாறாக சாஜிதல் லிதுன்யா வல் மால், அவர் உலகத்தின் பொருளுக்காகவும் உலகத்திற்காகவும் சஜ்ஜா செய்கிறார் என்று புகுலுல் தானா ஹாரூன் ரஷீத் பாதுஷா இடத்திலே சொல்லி காமிக்கிறார்கள். மீண்டும் இன்னொரு இடத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சென்றால் ஓர் அறிஞர் ஆணி, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து புகுலுல் தானா சொன்னார், வஹாதா, இந்த மனிதர் இருக்கிறாரே ஏழை பிள்ளைகளுக்கு மார்க்கம் கற்றுக் கொண்டிருக்கிறாரே, லா யஸ்ஜுது ஃபில் மஸ்ஜித் ஃபீ குல்லி வக்தி, எல்லா நேரத்திலும் பள்ளிவாசலுக்கு வந்து சஜ்ஜா செய்வதில்லை. வலாக்கின் கல்புஹு சாஜிதன் லில்லாஹி ஃபீ குல்லி லஹதத்தி, ஆனா இவருடைய ஒவ்வொரு சனம் பொழுதும் இவர் உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்து கொண்டிருக்கிறார் என்று புகுலுல் தானா ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுக்கு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்ச தூரத்திற்கு சென்றார்கள். ஒரு மரத்தை காமித்தார்கள், மழையை காமித்தார்கள், ஒரு நதியை காமித்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹாதிஹி குல்லுஹா தஸ்ஜுது லில்லாஹி சுஜூதன் தாஅத்தன், இந்த மழையாக இருந்தாலும் ஓடும் ஓடையாக இருந்தாலும் மரங்களாக இருந்தாலும் எல்லாம் சஜ்ஜா செய்கிறது, ஆனால் இதுவெல்லாம் இறைவனுக்கு மாறு செய்வதில்லை என்று புகுலுல் தானா இமாம் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுக்கு சொல்லி காமித்தார் என்று வரலாற்றிலே வருகிறது. அருமையான முஃமின்களே, எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஜலால் குர்ஆன்ல சொல்றான், வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லாவற்றும் அல்லாஹ்விற்கு சஜ்ஜா செய்கிறது என்று சொன்னால், மூமினும் சஜ்ஜா செய்கிறான், முஸ்லிமும் சஜ்ஜா செய்கிறான், காபிரும் சஜ்ஜா செய்கிறான், மரங்கள் மலைகள் எல்லாவற்றும் சஜ்ஜா செய்கிறது. ஆனால் யார் உண்மையில் சஜ்ஜா செய்கிறார் என்று சொன்னால், இறைவனுக்காக வாழ்ந்து இறைவன் என்னை வணங்குவதற்காகவே படைத்தான் என்று இறைவனுடைய மகத்துவத்தை அறிந்து யார் சஜ்ஜா செய்கிறார்களோ அந்த சஜ்ஜா தான் உண்மையான சஜ்ஜா என்பதை புகுலுல் தானா இமாம் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, 5 நேரம் தொழுது சஜ்ஜா செய்பவர்கள் எல்லாம் உண்மையாக சஜ்ஜா செய்கிறார்களா என்பது அது இறைவன் கரத்திலே இருக்கிறது. சஜ்ஜா செய்ய வேண்டும். சஜ்ஜா செய்கிற பொழுது என் ரப்பு என்னை படைத்தான், என்னை படைத்த நோக்கமே அவனை வணங்குவதற்காகத்தான் என்கிற எண்ணத்திற்காக நாம் சஜ்ஜா செய்ய வேண்டுமே தவிர, தொழுதால் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும், தொழுதால் எனக்கு வியாபாரம் செழிப்பாக இருக்கும், தொழுதால் என் மனை மக்கள் என்னோடு அன்பாக இருப்பார்கள் என்கிற மற்ற நோக்கங்கள் அல்லாமல் இறைவன் என்னை படைத்ததே அவனை வணங்குவதற்குத்தான் என்கிற எந்த பிரதிபலம் இல்லாமல் யார் சஜ்ஜா செய்கிறார்களோ அந்த சஜ்தா தான் உண்மையான சஜ்தா என்பதை புகுலுல் தானா மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுக்கு சொல்லி காமிக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, நாம் 5 நேரம் தொழுகிறோம், லுஹா தொழுகிறோம், இஷா தொழுகிறோம், எல்லாம் தொழுகிறோம். அந்த தொழுகை அல்லாஹ்வுக்காக இருக்கிறதா
இறைவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்திற்காக இருக்கிறதா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் சஜ்தா செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜ்தாக்களும் இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு நாம் தொழுதோம் என்று சொன்னால் அந்த சஜ்தா தான் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சஜ்தா என்பதை இந்த இரண்டு மேன்மக்களும் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்கிற ஒவ்வொரு சஜ்தாவும் இறைவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்திற்காக மட்டுமே செய்யக்கூடிய நல்ல மூமின்களாக, முத்தகின்களாக, முஹ்லிஸ்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.